எப்பவுமே யார் மனதையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு நல்ல ஒரு மேன்மை பொருந்திய ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எப்பவுமே மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 4ல் வந்து சந்திரன் இருக்கும்போது இந்த ஆங்கில புத்தாண்டு பிறந்திருக்கு. அதனால பொருளாதார நிலை படிப்படியாக உயரும். உங்களுடைய செல்வாக்கு இந்த ஆண்டில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பேச்சில் கூட கம்பீரமாக பேசுவீங்க. பழைய கடனெல்லாம் இந்த ஆண்டில் சரி செய்வீங்க. வருமானம் சிறப்பாக இருக்குது. சொந்த ஊருக்குள்ளே நல்ல ஒரு மதிப்பு மரியாதையோடு இந்த ஆண்டில் வளம் வர போகிறீங்க. குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சி தாண்டவம் ஆட போகுது. தள்ளி போன சுபகாரியங்கள்லாம் இந்த ஆண்டில் நடக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இந்த ஆண்டில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதுவும் ஊரே மெச்சுற மாதிரி அப்படியே வெகு விமர்சையாக நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இதை பற்றி நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வரும் 2026ஆம் ஆண்டு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு மேன்மை. எந்த இடத்துல நீங்கள் தலை குனிந்து நடந்து வந்தீங்களோ அந்த இடத்துல ஜெயிச்சு காட்டக்கூடிய அமைப்புள்ள ஒரு ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நல்ல நல்ல சம்பவங்கள்லாம் இந்த ஆண்டில் நடக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் இந்த ஆண்டில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குரு பயிற்சி தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட நீங்கள் எதிர்பார்த்த நல்ல நல்ல மாற்றங்களை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். நடைமுறை வாழ்க்கையில் இதெல்லாம் ஒத்து வராது, இதெல்லாம் வாழ்க்கைக்கே சரிப்பட்டு வராது, இதிலெல்லாம் வளர்ச்சியே இல்லை, இந்த தொழிலை விட்டுறலாம் வேறு ஏதாவது தொழில் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்த ஒரு தொழிலை கூட இந்த ஆண்டில் நீங்கள் கையில் எடுப்பீங்க. நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் நிறைய சவால்களையும் நிறைய பிரச்சனைகளையும் ஒரு சில இடத்துல சந்திச்சிங்க இல்லையா, அந்த பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். எதெல்லாம் தடைப்பட்டு நினைச்சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு படிகள்லாம் மாறப்போகுது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சரியாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா இந்த ஆண்டு நல்ல ஒரு வெற்றியை எதிர்பார்க்கக்கூடிய ஆண்டாக, பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டில் நிற்கிறதுனால புதிய சொத்து வாங்கக்கூடிய ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் இந்த ஆண்டில் சரியாகும். வண்டி வாகனங்கள்லாம் புதுசாக வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. குடும்பத்தில் இருந்த உறவுகள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுப்பாங்க. அதுவே மிகப்பெரிய மகிழ்ச்சியாக உங்களுக்கு அமைய போகுது. ஏன்னா குரு பகவான் 14/10/2026 உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுக்கு வரும்போது தந்தையாருக்கு சின்ன சின்ன உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அரசாங்கத்து காரியத்துக்காக, அதாவது குறிப்பாக அரசு வேலைக்காக முயற்சி பண்ணணுங்களுக்கு இந்த 6வது மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தடைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மற்றபடி ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு முதல்ல நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி குரு பகவான் 6க்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பாதிப்புகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. குரு பகவான் இந்த ஆண்டுலேயே பார்த்திங்கன்னா 31/12/2026 வரை பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டுக்கு வருவார். அப்போ வந்து வெளிவட்டாரத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கும். வருடம் முழுவதுமே சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால எதிர்பாராமல் திடீர்னு பண வரவு இந்த ஆண்டில் உங்களுக்கு கிடைக்கும். பேச்சு சாமர்த்தியத்தால் பல காரியங்களை வெல்லக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டில் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். எந்த வேலையை முடிக்க முடியாமல் விட்டீங்களோ அந்த வேலையெல்லாம் இந்த ஆண்டில் செய்வீங்க. யாரை பற்றியும் குறை கூற வேண்டாம் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடவும் வேண்டாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுடைய விஷயத்தில் தலையிட்டு தேவையில்லாத மனக்குழப்பத்தையும் தேவையில்லாத கெட்ட பேரும் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம்.
டிசம்பர் 4 வரை பார்த்தீங்கன்னா, ஜென்ம ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் மன போராட்டங்கள் கொஞ்சம் அதிகமாகும். ஒரு விதமான பயம், குழப்பம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகும். சில சமயம் பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்த பத்தி ஒரு விதமான பயம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். கேது ராசியில 7ஆம் வீட்ல இருக்கிறதுனால, குடும்பத்த விட்டு தனியா எங்கேயாவது பிரிஞ்சு போகலாமா? தனியா எங்கேயாவது வெளியில எங்கேயாவது வேலைக்கு போலாமா? அப்படிங்கிற மாரி ஒரு மனநிலையில இந்த காலகட்டத்தில இந்த கும்பராசி என்பர்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த காலகட்டத்தில குடும்ப உறவுகள பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு அமையும். கொஞ்சம் இந்த காலகட்டத்தில அனுசரணையா இருக்கக்கூடிய காலகட்டமா இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய தாய்க்கு ஏதாவது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கவனமா இருக்கிறது நல்லது. டிசம்பர் 5 முதல் ராகு 12ஆம் வீட்டுக்கு செல்லும்போது விரய செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். ஒரு சிலருக்கு கழுத்து வலி, முதுகு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள், ஒரு சிலருக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு. அதனால முடிந்த அளவுக்கு ஆரோக்கிய விஷயத்துல அந்த கும்பராசி அன்பர்கள் இந்த ஆண்டுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கேது பகவான் 6ஆம் வீட்டுக்கு வரும்போது குடும்பத்துல நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். 2 தலைமுறைகளை சந்திக்க முடியாத உறவுகள்லாம் இந்த ஆண்டுல சந்திக்கக்கூடிய யோகம் இருக்கு. பிரபலங்களுடைய அறிமுகம் கிடைக்கும். நல்ல ஒரு வளர்ச்சியும் இந்த ஆண்டுல எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். கும்பராசி பெண்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டா அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள்லாம் இந்த ஆண்டுல வாங்குவீங்க. கணவனுடைய அன்பு ஆதரவில் அந்த ஆண்டில் கிடைக்கும். அதே மாதிரி பழைய தங்கத்தை விற்றுட்டு புதிய டிசைனில் புதிய மாடலில் தங்க நகை வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த கும்பராசி பெண்களுக்கு இந்த ஆண்டில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். புகுந்த வீட்டில் நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிறந்த வீட்டை பெருமையை இந்த ஆண்டதில் அதிகம் பேசாதீங்க. அப்படி பேசினீங்கன்னா குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு பிறந்த வீட்டு பெருமைகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. கன்னி பெண்களுக்கு இந்த ஆண்டில் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டு இருந்த வரலாம் இந்த ஆண்டில் அமையும். உங்களுடைய நீண்ட நாள் கனவுலாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு இந்த கும்பராசி பெண்களுக்கு கனவு தொல்லை அதிகமாகும், தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். கும்பராசி மாணவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு நல்ல ஒரு வளர்ச்சி உள்ள ஒரு ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த கல்வியை படிக்க முடியாமல் கைவிட்டீங்களோ அந்த கல்வியை இந்த ஆண்டில் தொடரக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதற்கான உதவியும் இந்த ஆண்டில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆசிரியரோட அன்பு ஆதரவில் இந்த ஆண்டில் கிடைக்கும். எந்த சந்தேகம் இருந்ததோ அந்த சந்தேகத்துக்கு நல்ல ஒரு தெளிவு இந்த ஆண்டில் கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கூட உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு அதை நிவர்த்தி பண்ணி அதை படிப்பீங்க. நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு மேன்மையை இந்த கும்பராசி மாணவர்கள் இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சந்தை நிலவரத்தை அறிந்து புதுசாக சரக்கு வாங்குவீங்க. நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் வியாபாரிகளுக்கு இந்த ஆண்டு அப்படின்னே சொல்லலாம். புதிய கிளையெல்லாம் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆண்டில் அமையும். வேலையாட்கள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. அவசரப்பட்டு தடிமனான வார்த்தைகளை இந்த ஆண்டில் பேச வேண்டாம் அப்படின்னே சொல்லலாம். புதுசாக ஏதாவது டீலர்ஷிப் எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்கள பற்றி கொஞ்சம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டீலர்ஷிப் எடுக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். இரும்பு, உணவு சம்மந்தமான தொழில் செய்கிறவங்க, அதே மாதிரி எண்ணெய் வித்து சம்மந்தமான தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கூட்டு தொழில் செய்கிறவங்க போட்டி வேண்டாம். இந்த காலகட்டத்தில் கூட்டாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுகிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, உங்களுடைய கூட்டாளர்கள் ஒன்று நினைப்பாங்க. அது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஒரு சில இடத்துல வரும். கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் அனுசரணையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மேலதிகாரியோட அன்பு ஆதரவில் இந்த ஆண்டில் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சில கூட வேலை செய்கிறவங்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக செல்வது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த சம்பள உயர்வு, சின்ன சின்ன சலுகைகள்லாம் இந்த ஆண்டில் கிடைக்கும். ஆனால் கூட்டாளர்களால், வேலை செய்கிற சக கூட்டாளர்களால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த ஆண்டில் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. முக்கிய பொறுப்பை மற்றவங்ககிட்ட ஒப்பிட வைக்கும்போது அவங்க கரெக்டாக வேலை செய்கிறாங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் கண்காணிக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். கணினி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதுசாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
கலைஞர்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பழைய நிறுவனத்துலேருந்து கூட நல்ல நல்ல வாய்ப்புகள் புது வாய்ப்புகள்லாம் இந்த ஆண்டில் கிடைக்கும். எதை தட்டி கழிச்சிங்களோ அதை இந்த ஆண்டில் மீண்டும் பெறக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தட்டி கழிக்காமல் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா நல்ல ஒரு படைப்பாற்றல், நல்ல ஒரு மேன்மை, பொருளாதாரத்தில் ஒரு தன்னிறைவு பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மொத்தத்தில் இந்த ஆங்கில புத்தாண்டு பல சவால்களை சாமர்த்தியமாக கையாண்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே இன்னும் வெற்றியாகவும் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கும் வரணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் சிதம்பரத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் கிள்ளை அப்படிங்கிற ஒரு ஊருக்குள்ளே, ஒரு சின்ன கிராமத்துக்குள்ளே ஸ்ரீ புற்றுமாரியம்மன் கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு வெள்ளிக்கிழமையில சென்று ஒரு நெய் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. தானியங்களை காணிக்கையாக கொடுத்து வழிபடுங்க. எதுலேயுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதே மாதிரி எடுக்கிற காரியங்கள்லாம் சக்ஸஸாக முடியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் ஒரு கோபூஜை செஞ்சு தொடங்குங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ புதுசாக தொடங்க போகிறீங்க அப்படின்னா வீட்டில் கோபூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொடங்குங்க. எடுக்கிற காரியம் நல்ல ஒரு மேன்மை பெறும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.